ஐந்தாம் திருமொழியாக சொல்லப்பட்டிருக்கிற இதுல வந்து பெரியாழ்வார் யசோதையினுடைய குரலாக ஒலிக்கிறார். என்ன செய்யறாருன்னா, காக்கையை காட்டி குழந்தையினுடைய குழலை, அதாவது குழந்தைக்கு தலைவாறுதல், அவனுடைய கூந்தலை வந்து அந்த அழகம் அப்படின்னு சொல்றது. அழகம் அப்படின்னா கூந்தல், அழகத்தை வாரி அழகுபடுத்தி அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு சீவி விடணும். எண்ணெய் தேய்த்து சிக்கெடுத்து அந்த கூந்தலை வந்து அப்படி, ஏன்னா இவன் போய் உருண்டு புரண்டு விளையாடுற குழந்தை, அதனால தலையின் முடியல நிறைய தூசி மண் எல்லாம் ஒட்டியிருக்கு. ஆகவே ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, மேலெல்லாம் உனக்கு வியர்வையா இருக்கு, மண்ணா ஒட்டி இருக்கு, வெண்ணெய் வேற எப்ப பார்த்தாலும் வெண்ணெயை தின்னு மேலெல்லாம் தடவிட்டு உன் மேல வெண்ணெய் நாற்றம் வேற இருக்கு. அதனால நான் உனக்கு நல்லா அந்த புளியம்பழம், நம்ம புளியம்பழம் சொல்லும்போது சிகக்காய் பழமும் புளியம்பழமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அவன் இங்க புளியிட்டு தேய்த்தல்ங்கிற ஒரு அர்த்தத்துல அதை சொல்றாங்க. ஸோ உனக்கு நான் அதை தலைக்கு போட்டு விட்டுருக்கேன், அதனால தலையை இப்போ வாரி விடணும், தலையை வந்து சரி செய்து விடணும். ஆகவே ஒன்று அதற்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. குழந்தைகளுக்கு நாம என்ன செய்தாலும் வேற ஏதோ ஒன்றை காட்டி, ஒரு விளையாட்டு காட்டி அதன் பிறகுதான் செய்யறோம். சாப்பாடு ஊட்டும் போது நிலாவை காட்டியோ, வெளியில ஒரு அந்த பாரு அணில் இருக்கு, இந்த பாரு பூனை இருக்கு அப்படின்னு எதையோ ஒன்றை காட்டி அந்த குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறோம். அதே மாதிரி தலை வாரும் போது, ஏன்னா குழந்தைங்களால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த துடிப்பு இருக்கு இல்லையா, உயிர் துடிப்பு ததும்பக்கூடியது குழந்தைகள்கிட்ட தான். அதனாலதான் அவங்களால ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. நம்ம 60 வயசானவங்க 70 வயசானவங்க எல்லாம் குழந்தைய பார்த்த உடனே சொல்ல, ஒரு இடத்துல பேசாம உட்காரு, அப்படி ஒரு இடத்துல பேசாம உட்கார்ந்தா அது குழந்தையே இல்லை. குழந்தைகளால ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அதுங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அவங்க அப்படியே ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி துள்ளிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால்தான் அது குழந்தை. அதை பார்க்கறதுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். என் குழந்தை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், ஒரு இடத்துல உட்கார சொன்னா உட்காந்தே இருப்பான், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட அந்த இடத்த விட்டு நகராம பேசாம இருப்பான் அப்படின்னு. அது எங்க பாட்டி பாஷையில சொல்றதா இருந்தா, ஆமா, எருமச்சாணி மாதிரி ஒரே இடத்துல போட்ட இடத்துலயே கிடந்தா அது குழந்தையா அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அத மாதிரி இருக்கிற குழந்தை கிடையாது. எல்லா குழந்தைகளுமே அந்த உயிர் துடிப்பு ததும்பக்கூடியது. ஏன்னா தளிர், மானுடத்தினுடைய தளிர் குழந்தைகள். தளிர் வந்து அவ்வளவு வேகமாக வளரும். அதனாலதான் அது மற்ற இலைகளுக்கு முந்திட்டு நிக்குதான். முந்து தளிர் அப்படிங்கிற வார்த்தையில அதை குறிப்பிடுவாங்க. அப்ப இந்த தளிர் மாதிரி தான் மனிதர்களுக்கு குழந்தைகள். குழந்தைகள் வளரும் வேகம் காரணமா உயிர் துடிப்போட இந்த உலகத்துல தன்னை நிலைநிறுத்திக்கணுங்கிற உயிர் துடிப்பு மிகுந்து ஒரு குழந்தை இருக்கிறது தான் அழகு. அதுதான் குழந்தைக்கு அழகு. அந்த அந்த குறும்பு, அதனுடைய உலகத்துல அனைத்தையும் அது முதலாக பார்க்கக்கூடிய பரவசம், அந்த பரவசம் அளிக்கக்கூடிய ஒரு வியப்பு, அப்படியே உயிர் துடிப்போடு அது இந்த உலகமே தனக்கு காத்திருக்கே, எல்லாத்தையும் பார்க்கணுமேன்னு குதிக்கும். அப்படிப்பட்ட குழந்தைய இப்படி உட்கார ஒரு இடத்துல, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. நான் உனக்கு குளிப்பாட்டுவேன், குளிப்பாட்டுற வரைக்கும் கம்முன்னு உட்காந்துரு, ஒரு இடத்துல இரு அப்படின்னு சொன்னா அது முடியாத காரியம் குழந்தைகளுக்கு. அதனாலதான் குழந்தைகளுக்கு இவ்வளவு விளையாட்டுகளை காமிக்கிறோம் நாம. அங்கே பார், இதை பார், அதை பாருன்னு சொல்லி ஒவ்வொன்னா செய்யறோம். இப்ப இங்க என்ன செய்யறா யசோதை, அவனுக்கு தலை வாரி விடணும். ஆகவே காக்காவை முன்னாடி காமிச்சு, இந்த காக்கையை பார், காக்கையை பார், இந்த காக்கா பாரு, காக்கா பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு போக்கு காட்டி அந்த குழந்தையினுடைய கூந்தலை வாரி விடுறான். காக்கா இங்க வந்து என் பையனுக்கு தலை வாரிட்டு போ, காக்கா இங்க வந்து என் பையனுக்கு தலையை சரி பண்ணிட்டு போ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவன் கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு போக்கு காட்டி அவ தலை வாருகிறாள். இதுதான் அந்த காட்சி. அதை அவர் சொல்ற விதத்துல வழக்கம் போலவே சில சில பாடல்கள்ல குறிப்புகள் எல்லாம் வச்சு அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. இப்போ முதல் பாட்டை பாடும்போது அவரு ஒரு ஒரு வரிய போடுறாரு பாருங்க, பின்னை மணாளனை, நப்பின்னை மணாளனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நப்பின்னையை தான் பின்னை அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாரு. நப்பின்னை மணாளனை, நப்பின்னையினுடைய கணவனாகிய, நப்பின்னையின் தலைவனாகியவனை, பேரில் கிடந்தானை, இது திருப்பேர் நிகர் அப்படிங்கிற ஊரை குறிப்பிடுவதாக சொல்லுகிறார்கள். ஆனா எனக்கு என்னவோ என் மனசுல இது வந்து பேரை கிடந்தானைன்னு உடனேயே எங்க ஊர் பக்கத்துல இருக்க தென்திருப்பேரையத்தான் இவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் மனதால நினைச்சுப்பேன். லாஜிக்கலி அவன் அங்க கிடக்கல, அங்க இருக்கான். தென்திருப்பேரையில் அவர் அமர்ந்த கோலம்தான். தென்திருப்பேரையில மகர நெடுங்குழை காதராக அவன் அமர்ந்திருக்கிறான், கிடக்கல, படுத்திருக்கல. ஆகவே இது திருப்பேர் நிகரத்தான் சொல்றார். அங்கதான் திருப்பேர் நிகர்னா இன்னைக்கு நமக்கு தெரியாது. அது வந்து கோவிலடி என்று சொல்லப்படுகிற ஊர். எப்ப திருச்சிக்கு போனீங்கன்னாலும் அந்த கல்லணைக்கு போனீங்கன்னா
என்ன ஆனாலும், எவ்வளவு நேரம் ஆனாலும், எவ்வளவு லேட் ஆகும், என்ன செஞ்சாலும் சரி, நீங்க கண்டிப்பாக அந்த அப்பக்குடத்தான் கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும். அவன் பேரே அப்பக்குடத்தான் அங்க. நீங்க ஒரு முறை போய் அப்பக்குடத்தான பாருங்க. அதாவது கை நீட்டி தொடர தூரத்துல அவன நம்ம பார்க்கலாம். அவ்வளவு பக்கத்துல அவன பார்க்க முடியும் அந்த ஊர்ல. அதுல வந்து பள்ளி கொண்ட கோலம், ஆ நமக்கு வந்து அந்த அர்ச்சகர் வந்து அங்க ரொம்ப நல்லா கவனிப்பார். அவர் நல்லா பேசுவார். அதாவது இங்கெல்லாம் ஜரகண்டி ஜரகண்டி கிடையாது. நின்னு எவ்வளவு நேரம் வேணாலும் திவ்யமா சேவிங்கோ அப்படின்ட்டு போயிடுவார் அவர். தனியா இருக்கும்போது உண்மையிலேயே அப்பகுடத்தான் வந்து நீங்க தனியா நீங்க மட்டும் நின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களாலேயே கட்டுப்படுத்திக்க முடியாது. ஓடி போய் கட்டி தழுவிறணும் மாதிரி இருக்கும். அத்தன அழகோட இருப்பான். கைக்கு எட்டுற தூரம். அதனாலேயே பரபர பரபரன்னு இருக்கும். அள்ளி கொஞ்சிற மாட்டோமா? ஒரு ஒரு கைக்குழந்தைய நல்லா விளையாடக்கூடிய, சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தைய பார்த்தா நமக்கு அள்ளி கொஞ்சணும்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி இருப்பான் அவன். அவ்வளவு அழகன் அவன். அந்த அத இப்படி ஒரு ஒரு நமக்கும் அவனுக்கும் நடுவுல ரொம்ப கேப்லாம் கிடையாது. ஒரு 5 அடி, 10 அடி தொலைவுல அவன நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருப்பான். கூட்டம்லாம் இருக்காது. எப்ப நீங்க திருச்சி போனீங்கனாலும் கல்லணை பக்கத்துல அப்பக்குடத்தான் கோவிலடிங்கிறது இப்ப பேரு. அது திருப்பேர் நிகர் என்னும் பெயரால் சொல்லப்படுகிறது. அங்க அவன் பள்ளி கொண்ட கோலத்துல இருப்பான். அத்தன அழகு அவன். அவனுக்கு அப்பம் வந்து அவனுடைய அங்க அவனுக்கு படைக்கப்படுவது. அதனால ஈவினிங் வந்து எப்பவுமே அப்பம் வந்து அவனுக்கு உண்டு. அத நம்ம வாங்குவான். நம்ம நம்ம கேட்டா குடுப்பாங்க. அதே மாலை வேளைகள்ல போனீங்கன்னா, அவனையும் பார்த்துட்டு ஸ்வீட்டா அப்பமும் சாப்பிட்டு வரலாம். ஸோ இங்கே இவர் சொல்றது பேரில் கிடந்தானை. அதாவது திருப்பேர்நிகர் என்னும் தலத்தில் கிடந்த கோலத்தில், அதாவது பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கக்கூடியவனை, முன்னை அமரர் முதல் தனி வித்தினை. முன்னை அமரர், அதாவது அமரர்களுக்கெல்லாம் முன்னால் வந்தவன். இதுக்கு விளக்கம் சொல்லும்போது அமரர்ங்கிறதுக்கு வந்து வைணவ ஆசிரியர்கள் எல்லாருமே நித்தியசூரிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா அமரர்கள்ங்கிறது வைணவர்களை தவிர அத்தனை பேருமே தேவர்களை குறிக்கக்கூடியதாகத்தான் வச்சுக்கிறாங்க. தேவர்களுக்கும் முன்பு உள்ளவன் இவன். யாரு? இந்த நாராயணனாகப்பட்டவன், திருப்பேரையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன், நப்பின்னையின் மணாளனாக இருக்கக்கூடியவன், தேவர்களுக்கெல்லாம் மூத்தவன், தேவர்களுக்கெல்லாம் முன்னையவன் அவன். முதல் தனி வித்தினை, அந்த வார்த்தை ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். அவன்தான் தனி வித்து. சரி, வித்து அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வித்திலிருந்து அனைத்தும் முளைக்கிறது. இப்ப நீங்க ஒரு ஆலம் பழம் எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, செவப்பா ஒரு கோலிக்கா சைஸ்ல இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற விதைய பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, எள்ள ரெண்டா வெட்டுனா எப்படி இருக்குமோ அந்த சைஸ்ல தான் இருக்கும் அதனுடைய ஆலமரத்தினுடைய விதை. ஆலம் பழம் இல்ல, ஆலம் பழத்திற்குள் இருக்கக்கூடிய விதை. அந்த அரை எள்ளு பதத்துல இருக்கிற அந்த விதையிலிருந்து தான் ஒரு படையே தங்கக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்து வளர்கிற ஒரு ஆலமரம் உருவாகிறது. அப்ப அது அத்தனையும் எதில் அடங்கி இருக்கிறது? பெரிய ஆலமரம் எதற்குள்ள அடங்கி இருக்கிறது? எள்ளில் அரைப்பாகம் உடைய ஒரு விதைக்குள்ள அது அடங்கி இருக்கு. அப்போ வித்துன்னு சொன்னா அனைத்தும் உருவாகி வரும் மூலம், அனைத்தும் உள்ளொடுங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட். அது அது வந்து ஒரு ஒரு கண்டெய்னர் அப்படி வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளதான் எல்லாமே உள்ளடங்கி உட்கார்ந்துருக்கு. அந்த கண்டெய்னர் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த பிரம்மாண்டம் வெளியில வரும். அப்போ வித்துங்கிறது அப்படி. சரி, அது ஏன் தனி வித்துன்னு சொல்றாரு? தனி வித்துனா ஒரு வித்து பழத்திலிருந்து வந்திருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு வித்துங்கிறது எதிலிருந்து வரும்? ஒரு பழத்திலிருந்து வரும். அந்த பழம் மரத்திலிருந்து வரும். சரி, மரம் எதிலிருந்து வரும்? விதையிலிருந்து வரும். விதை எதிலிருந்து வரும்? பழத்திலிருந்து வரும். இந்த சுழற்சி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சுழற்சியே இல்லாத வித்து இறைவன். ஆகவே அவன் தனி வித்து. அதுவும் சாதாரண தனி வித்து இல்ல. தனி வித்துன்னா அவன் அவன் இன்னொரு மரத்திலிருந்து வந்த பழத்தில் உருவான விதை கிடையாது அவன். அவன் முதல் தனி வித்து. அவன்தான் முதல் விதை. அவனிலிருந்து தான் இந்த சுழற்சியே துவங்குகிறது. ஆகவேதான் அமரர்களுக்கெல்லாம் முன்னவன், அவரர்களுக்கெல்லாம் மூத்தவன் ஆகிய அவன் முதல் தனி வித்து. அவன்தான் வித்து. அவனிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன. அவனுக்கு முன்பு எதுவும் கிடையாது. அதனாலதான் முதல் தனி வித்துங்கிற வார்த்தையை அவனுக்கு சொல்றாரு. முதல்ங்கிற வார்த்தையை போடுறதுக்கு காரணம் அதுதான். முதல்ங்கிற சொல் ஏன் வருது? முதல் என்பதால்
அதற்கு முன்பு எதுவும் கிடையாது. அவனுக்கு முன்பு எதுவும் கிடையாது. ஒன்று இந்த உலகத்தில் உருவாகுமானால் அது அவனிடமிருந்து தான் உருவாகி இருக்கும். அவனுக்கு முன்பு, அவன் உருவாக்குவதற்கு முன்பு அப்படி எதுவும் இங்க கிடையாது. ஆகவேதான் அவன் முதல் தனி வித்து. சரி, அப்படி முதல்ல அவன் உருவாக்குறது வந்து வேற எதுல இருந்தாவது அவன் டிரைவ் பண்ணி உருவாக்கி இருக்கானா? இல்ல. அவனே உருவாக்கக்கூடியது. அதான் அவன் தனி வித்து. அதற்கு முன்பு எதுவும் கிடையாது. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அவன். சரி, அது வேற எதுல இருந்தாவது வருதா? இல்ல. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். அவன் மட்டுமே செய்யக்கூடியது. ஆகவேதான் எது உருவானாலும் முதல் தனி வித்து அப்படின்னு அவனை சொல்றார். எது உருவானாலும் அவனிடமிருந்து தான் உருவாகும். அவன்தான் அதை உருவாக்கி இருப்பான். வேற எங்க இருந்தும் அவன் எடுத்து சேர்த்த ஆள் கிடையாது. அனைத்துமே அவன். அதான் இதை நீங்க சிம்பிள் வார்த்தையா சொல்லணும்னா, அவனே பூரணன். அவன்தான் நிறைந்தவன். அனைத்தும் அவனில் நிரம்பி இருக்கின்றன. அவன் அதை எடுத்து வெளியில கொடுப்பான். கொடுத்தா அவனுக்கு குறையுமா? குறையாது. ஆலம் மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழுந்து ஒரு விதை இன்னொரு மரமாக முளைத்தால் இந்த மரத்துக்கு என்ன ஏதாவது ஆகுமா? ஆகாது. அது இன்னும் பழங்களை உற்பத்தி பண்ணிட்டே தான் இருக்கும். அவன் பரிபூரணன், அனைத்தும் நிரம்ப பெற்றவன், நிறைந்தவன். அதுதான் இந்த சொல். முதல் தனி வித்து அவன். அமரர்களுக்கெல்லாம் முன்னவனாகிய அவனே அனைத்திற்கும் முதல் தனி வித்து. அவன் வந்து என்ன செய்தான்? என்னையும் எங்கள் குடி முழுதும் ஆட்கொண்ட மன்னனை. அவன் தான் எங்களுக்கு மன்னன். வந்து என்ன செய்தான்? என்னை ஆட்கொண்டான். என்னை மட்டுமல்ல, எங்கள் குடி முழுவதையும் ஆட்கொண்டான். எங்கள் குடி யாரு? ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்கள் மொத்தத்தையும், இதை பாடுகிற ஆச்சாரியனாகிய நான், என்னையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் அவனே முழுதும் ஆட்கொண்ட மன்னன். இந்த அத்தனை பேருக்கும் அவன் தான் தலைவன். அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் தலைவன் அந்த பரமாத்மாவாகிய அவன் மட்டுமே. அப்பேற்பட்டவனை வந்து நீ குழல் வாராய், காக்கையே மாதவனாகிய அவனுடைய குழலை நீ வந்து வாராய். அப்ப அவர் சொல்லும் போதே முதல் பாட்டுல இறைவனுடைய அந்த தனிப்பெரும் திறன், அதாவது இறைவன் என்பவனுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டி அல்லது ஒரு யுனிக் ப்ரப்போசிஷன். நீங்க ஒரு யுனிக் ப்ரப்போசிஷனா எதை சொல்லுவீங்க? கடவுள்ங்கிறதுக்கு யுனிக் ப்ரப்போசிஷன் என்ன? கடவுள்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் உலகம் முழுவதும் எந்த மதத்திற்கு நீங்க போனீங்கன்னாலும் இந்த உலகமே கடவுளிடமிருந்து தோன்றியது அப்படிங்கிற ஒரு யுனிக்னஸ் கடவுளுக்கு தான் கொடுப்பாங்க. கடவுளும் இன்னொருத்தரும் சேர்ந்து உலகத்தை பண்ணாங்களா? அப்படி எந்த இடத்துலையும் கிடையாது. எந்த மதத்திலும் கிடையாது. இறைவன் ஒருத்தன் உண்டுன்னா எந்த மதத்தின் இறைவனை எடுத்துக்கிட்டாலும் அந்த இறைவன் படைத்ததே உலகம். அதுதான் இங்கே சொல்லப்படுவது. முதல் தனி வித்தினை. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கனமான பொருத்தமான வார்த்தை. அவனே முதல் தனி வித்து. அவனிடமிருந்தே அனைத்தும் உருவாகி வருகின்றதுன்னு சொல்லக்கூடியது. சரி, இப்படி உருவாகி வந்து இந்த ஜீவாத்மாக்களை காப்பதற்காக எங்கள் குடி முழுவதும் ஆட்கொண்ட இவன் இருக்கிறானே, இவன் எப்பேற்பட்ட குழந்தை இவன்? பேயின் முலை உண்ட பிள்ளை இவன். பேயாக வந்த, அதாவது பேய் வந்து ஒரு பெண் வடிவில் வந்து இவனுக்கு பால் ஊட்டியது. நஞ்சு கலந்த பாலை ஊட்டியது. அதை உண்டு அந்த பேயை இல்லாமல் ஆக்கியவன் இவன். பூதனையை கொன்றவன். அதைத்தான் அவர் சொல்றார். பேயின் முலை உண்ட பிள்ளை இவன் முன்னம் முன்பு மாயச் சகடும் மருதும் இருத்தவன். பேயாக வந்த பேய் வந்து ஒரு பெண் வடிவில் வந்து இவனுக்கு நஞ்சூட்டிய போது அதை அருந்தி அவளை இல்லாமல் ஆக்கியவன். முன்பு இன்னும் பண்ணியிருக்க மாயச் சகடு, சகடாசுரன் என்கிற அரக்கன். சகடு என்றால் வண்டி, பாரவண்டி. இந்த மாடு எடுக்கக்கூடிய பாரவண்டி. அந்த வண்டியின் வடிவில் மாயத் தோற்றம் எடுத்து இவனை கொல்வதற்கு வந்தபோது அதனை காலால் உதைத்து அந்த வண்டியை உடைத்து அந்த அரக்கனை கொன்றவன். மருது, மருத மரங்களாக நின்ற யமலார்ஜுனர்கள் என்று சொல்லப்படுகிற கந்தர்வர்களை வந்து இணை மருத மரங்களாக நின்றனதை இவன் இருத்தவன். இருத்தவன்னா உடைத்தவன் அர்த்தம். இற்று போகச் செய்தவன், உடைத்து வீசியவன். வண்டியை உடைச்சிட்டான், அந்த மருத மரங்களையும் உடைச்சிட்டான். அப்படி செய்தவன். காயா மலர்வண்ணன். காயாமலர், காயாம்பூ போன்ற வண்ணம். லாவெண்டர், டார்க் லாவெண்டர் கலர். அதான் காயாமலரனுடைய வண்ணம். காயாமலரனுடைய வண்ணம் கொண்ட இந்த கண்ணனுடைய கருங்குழல் தூய்து ஆக வந்து,
அதை தூய்து அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சிடுக்குகளை களைந்து, அதான் தூய்து அப்படின்னா அதை தூய்மை செய்து அப்படிங்கிற பொருள். அதாவது அதை எங்க ஊர்ல வந்து இப்ப இப்ப இங்கெல்லாம் இல்லவே இல்லை அது. அந்த சினுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. சினுக்கோழி, ஈருருவி, இதெல்லாம் தலைமுடிக்கு உண்டானது. ஈர உருவறதுக்குன்னே உட்டுல அப்படி பல்லு பல்லா கீறி வச்ச மாதிரி இருக்கும். அதை அப்படி முடியில கொடுத்து ஒரு கிளிப்பு மாதிரி பிடிச்சிட்டு அந்த முடி நீளத்துக்கு சர்ன்னு இழுத்தோம்னா அதுல இருக்கிற எல்லா ஈரும் அந்த ஈருருவியில வந்துரும். அப்புறம் அப்படி ஒரு ஒரு கிளிப்பு, எல்லா ஈரும் உடஞ்சிரும். அப்படி இருக்கிறது ஈருருவி. அந்த பேரே இங்க யாருக்கும் தெரியல. சினுக்கோழின்னு ஒண்ணு உண்டு. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3/4 அடியில இருந்து 1/2 அடி நீளத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பி. கைப்பிடி பக்கத்துல மட்டும் கொஞ்சம் வளைசலா பிடிக்காக செதுக்கி இருப்பாங்க. நுனி வந்து மழுக்கிய கூர்மை, மழுக்கிய கூர்மையோட இருக்கும். அதை தலைமுடிக்குள்ள விட்டு அப்படி இந்த சிடுக்கு இருக்கிற இடத்துல அந்த முடி வேர்ல விட்டு அப்படி இழுத்தீங்கன்னா அந்த சினுக்கு பூரா அந்த சிடுக்கு, அந்த சினுக்கோழி, சிடுக்கோழி, சிடுக்கை ஒழிப்பது அது. அந்த இந்த கூந்தல்ல இருக்கிற சிடுக்கெல்லாம் பிரிஞ்சு இந்த கம்பி இப்படி ஒரு கம்பி அப்படி உள்ள விட்டு இப்படி ஒரு குச்சியை உள்ள விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு போயிடும். அதை வந்து சில்வர்ல செஞ்சிருப்பாங்க. இதுல இரும்புல செஞ்சிருப்பாங்க. ரொம்ப முன்னாடி ரொம்ப வசதியானவர்கள் வீட்டில் வெள்ளியில செஞ்சிருப்பாங்க அதை. சினுக்கொழி அப்படின்னு சொல்றது. சினுக்குருவி அப்படிலாம் பேர் உண்டு. அதுதான் தூய்து செய்தல். அந்த கூந்தல்ல நீள கூந்தல்ல சிடுக்கு படியாமல் இருப்பதற்கு அதை செய்து அவனுக்கு அவனுடைய குழலை வாராய். தூமணி வண்ணன், தூய மணி போன்ற நிறம், நீல நிறமுடைய இந்த குழந்தையினுடைய குழலை வாராய்ன்னு சொல்றான். இப்போ அதுக்கு மேல போங்க. பேயின் முலை உண்டவன், மாயச்சகடு இருத்தவன், மருது இருத்தவன், இதெல்லாம் என்ன? இப்ப இது இந்த மூணுமே பாத்தீங்கன்னா வேறு ஒரு தோற்றத்தில், மயக்கத்தில், அதாவது உங்களை ஏமாற்றுவதற்காக வேறொன்றாக மாறி வந்ததை குறிப்பிடுவது. நேரடியாக பூதகி தன்னுடைய நேர் வடிவில் வரவில்லை. ஒரு அழகிய இளம் பெண்ணாக தன்னை உருமாற்றிக் கொண்டுதான் வர்றான். அசுரன் சகடாசுரன் நேரடியாக நான் வந்து உன்னோட யுத்தம் பண்ண உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி வரல. அவனும் ஒரு மாய வடிவு. ஒரு அசுரன் வந்து இந்த சாரி அந்த வண்டியினுடைய வடிவில் அந்த அசுரன் வரான். இவர்கள் கந்தர்வர்கள் இருவரும் தங்கள் சுய உருவை இழந்து, எதனால இழந்தார்கள் இந்த கதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தால் நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். இரு கந்தர்வர்களும் பெண்களுடன், கந்தர்வ பெண்களுடன் ஜலக்கிரீடையில் ஈடுபட்டிருக்கும் போது நாரதர் வருகிறார். பெரும் முனிவர் ஒருவர் வரும்போது இவங்க அதை நிறுத்தி அவருக்கு ஒரு மரியாதை பண்ணியிருக்கணும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு வணக்கம் போட்டிருக்கணும். ஆனாலும் அவர் வரும்போது இவங்க கண்டுக்காம அப்படி தொடர்ந்து அந்த நீர் விளையாட்டுல ஈடுபடுறாங்க. அந்த பெண்கள் ஓடி ஒளியறாங்க அவர் வராரு அப்படின்னு. இவங்க விடாம அவங்கள துரத்தி பண்ணும்போது அதை பார்த்து நாரதர் கோவப்படுறாரு. காமம் உங்களது கண்களை மறைக்கிறது. ஆகவே நீங்க வந்து மருத மரங்களாக போங்க, மரங்களாகி நில்லுங்க ஒரே இடத்துல. இப்படி ஆடினீங்க இல்லையா, ஒரே இடத்துல மரமா நில்லுங்க என்று சாபம் கொடுக்கிறாரு. சாப விமோச்சனம் கேட்கும்போது இந்த மாதிரி இப்ப இறைவன் வந்து குழந்தையாக பிறப்பான், அவன் மூலமா உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப காமம் என்பதும் ஒரு மாயை, வேறு வடிவில். அப்போ இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் பாருங்க. மாய வடிவில் எதெல்லாம் இந்த உலகத்தின் மாயைகள் வந்து அவனை தொடருமோ அவற்றை இல்லாமல் செய்தவன். மாயையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடியவன். அதுதான் இந்த இடங்கள். பேயின் முலை உண்ட பிள்ளைவன் முன்னம் மாயச்சகடும் மருதும் இருத்தவன். அதன் மூலம் இந்த இந்த ஜீவாத்மாக்கள் போய் சிக்கக்கூடிய அனைத்து மாயைகளிலிருந்தும் அவன் விடுவிக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை அதுல எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் பண்ணாலும் இப்படி இந்த மாயையிலிருந்து விலகிட்டா அதை விட பெரிய மாயை ஒண்ணு இருக்கு. அதுதான் நான் என்கிற அகந்தை, நான் என்கிற உணர்வு, தன் அகங்காரம், மமகாரம். தன்னாலேயே எல்லாம் செய்யப்படுகிறது. ஜீவாத்மா ஒரு கட்டத்துல என்ன நினைக்கும், பரமாத்மா வந்து நம்மை படைத்திருக்கிறான், பரமாத்மா நம்மளை இங்க அனுப்பியிருக்கான்னு யோசிக்காது. ஜீவாத்மா ஒரு கட்டத்துக்கு பிறகு தன் முயற்சியினால எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும். முயற்சிப்பது மட்டும். அதனாலதான் திரும்ப திரும்ப கர்மயோகம் சொல்லப்படுகிறது. செயல்படுறது உன்னுடைய வேலை, செயல்படுறது தான் உன்னுடைய டியூட்டி, இங்க கடமை. அது நீ செய். அந்த செய்கையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து எங்கிட்ட கொடுத்துருன்னு அவன் கிருஷ்ணன் ரொம்ப டைரக்டா சொல்லிட்டான். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்த்தாலே தெரியும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு அதை ரொம்ப சிம்பிளாகவும் டைரக்டாவும் சொல்லியாச்சு. அதுல விளக்கம் பேச ஒண்ணுமே கிடையாது. நீ உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. அதுல பலன் கொடுக்க வேண்டியது இறைவனோட பொறுப்பு, அவன் பார்த்துக்குவான். ஆனால் நாம என்ன செய்யறோம்,
அந்த பலன்கள் இறைவன் நமக்கு கொடுக்கும்போது ஜீவாத்மா என்ன நினைக்குதான், நான் செய்ததனால் எனக்கு இது கிடைத்தது, நான் செய்த முயற்சியினால், நான் செய்ததால், நான் உருவாக்கியதால், நான் கஷ்டப்பட்டதால், நான் உழைத்ததால், இப்படி அனைத்துமே நான் செய்ததால் எனக்கு இதெல்லாம் வந்ததுன்னு நினைக்குமா. அப்படி நினைச்சு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும். என்னுடைய புகழ், என்னுடைய அறிவு, என்னுடைய செல்வம், என்னுடைய சொத்து, இப்படி எல்லாத்தையும் நான் உருவாக்குனதுன்னு சேர்த்து வைக்கும். அப்படி சேர்த்து வைக்கிறத எப்படி சேர்த்து வச்சிருக்குமா, அடுத்த பாட்டுல சொல்றாரு பாருங்க. திண்ண களத்தில் திரை உரிமேல் வைத்த, நல்ல திண்ணமான களம், திண்ணமானனா கனமான, நம்ம அதான் நல்ல திண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இப்போ குறைஞ்சு போச்சு. இப்ப நல்ல வெயிட்டா இருக்குன்னு தமிழ் ஆயிருச்சு. அது வெயிட்டுங்கிறது தமிழ் வார்த்தை ஆயிருச்சு. நல்ல வெயிட்டான பாத்திரமா இருக்கு. முன்னாடி அதை கனமான பாத்திரம்னு சொல்லுவாங்க. திண்ணமா இருக்கணுமா, நல்லா திண்ணமா இருந்தா தான் அடிப்பிடிக்காம இருக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. அத மாதிரி திண்ண களம், திண்மை மிகுந்த களம், அதான் அதான் திண்ணக்களம். இந்த திண்மை மிக்க கனமான களம், அதான் அவ்வளவு கெட்டிப்பட்டு போன, அவ்வளவு இறுகி போன நான் நமக்குள்ள இருக்கு. அந்த இறுகி போன நானுக்குள்ளதான் நாம எதை எப்படி வச்சிருக்கோமா, திரை உரிமேல் வை. திரைனா இந்த இடத்துல பின்னல். அப்படி இந்த கயிறை பின்னி தான் மூணு பிரியா பின்னி அதை மூணு ஆக்கி அதுக்குள்ள ஒரு, அதுதான் உரி வைக்கிறது. மூணு கயிறு தொங்கும். அந்த ஒரு கயிறு மூன்று பிரிகளால் ஆனது. மூன்று பிரிகளால் ஆன மூன்று கயிறுகளை வச்சுதான் உரி கட்டுவாங்க. ஸோ இந்த முப்பிரி அதான் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணு பிரி கட்டி மூணு கயிறு வைக்கணும். அதுதான் உரிக்கு உண்டான கணக்கு. அப்படி திரை உரி நன்றாக பின்னப்பட்ட கயிறுகளால் நல்ல கனமான பாத்திரத்துல, அதான் கெட்டித்து போன நம்ம நான்கிற உணர்வைத்தான் அதை சொல்றாரு. அப்படிப்பட்ட களத்துல அந்த உரி மேல ஒளிச்சு வச்சிருக்கியே வெண்ணெய், அதை விழுங்கி விட்டு விரைய உறங்கிடும். வேகமா தூங்கிடுவானா. அப்படி வேகமா நான் இவனா தூங்குற ஆளு, தூங்குற மாதிரி ஒரு ஆக்ட் விடுவான். எதை தின்னுட்டு நாம ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 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 நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற அவலத்தையும் எப்படி தின்னுருவான் இவன், விழுங்கிருவான். ஒண்ணும் இல்லாம வலிச்சு எடுத்துருவான். அப்படி நம்மளை எம்டி பண்ணி விட்டுட்டு இவர் ஐயா போய் தூங்க போற மாதிரி போயிடுவார். அதான் அறிதுயில். அந்த தூக்கம் நிஜமான தூக்கமா இல்ல, விரைய உறங்கிடும் அறிதுயில் கொள்ளுவான் அவன். அவனுக்கு எல்லாம் தெரியும். நாம இங்க குய்யோ முறையான்னு கத்தும்போது அவர் அப்படி கேஷுவலா ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்திருப்பார். அப்பேற்பட்ட அண்ணல், அண்ணல்னா பெருந்தலைவன் அவன். என் அன்பிற்குரிய தலைவன், அதான் அண்ணல் அப்படிங்கிற பொருள். அன்பிற்குரிய அதனால அண்ணல் காந்திங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அண்ணல்னா அன்பிற்குரிய தலைவன். அன்பிற்குரிய என்னுடைய தலைவன் அமரர் பெருமான், அமரர்களுக்கெல்லாம் தலைவனான ஆயிரதம் கண்ணனை. அதாவது அவன் யாரு, அன்புக்குரிய தலைவன், என் அன்புக்குரிய தலைவன். அவன் எனக்கு மட்டுமா தலைவன் இல்ல, அமரர் பெருமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். வைணவ பாஷையில சொல்றதாக இருந்தால் நித்திய சூரிகளுக்கெல்லாம் முதன்மையானவன், நித்திய சூரிகளுக்கெல்லாம் அவன்தான் தலைவன். அதான் அமரர் பெருமான். அப்பேற்பட்டவன் இங்க எப்படி வந்து உட்கார்ந்திருக்கான், ஆயிரதம் கண்ணனாக வந்து உட்கார்ந்திருக்கான். ஆயிரதம் கண்ணனை, அப்பேற்பட்ட பெரும் தெய்வம் இங்க வந்து இந்த ஆயர் குலத்துல வந்து ஒரு குழந்தையா உட்கார்ந்துருக்கு. ஆயிரதம் கண்ணனை வந்து குழல் வாராய் காக்காய் அக்காக்காய், கார்முகில் வண்ணன் குழல் வாராய் அக்காக்காய் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். ஆகவே மனிதர்களது ஜீவாத்மாக்கள் வந்து மாயையில் மாயையை அகற்றக்கூடியவன் அவன். அதான் அந்த முந்தின பாட்டு பேயின் முலை உண்ட பிள்ளைன்னு சொல்றது. அப்பேற்பட்டவன் இந்த மாயைகளினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, நம்ம திண்ணக்களத்தில் திரை உரிமையில் வைத்த வெண்ணெய். நாம அப்படித்தான் செஞ்சு வச்சிருப்போம். நம்முடைய அனைத்தையும் நம் ஜீவாத்மாக்கள் வந்து மாயையினால் நாம என்ன நினைச்சு வச்சிருப்போம், மாயை கெட்டிப்பட்டு நான் என்கிற உணர்வு கெட்டித்து போய், அதான் திண்ணக்களம். நன்கு கெட்டித்து போன மனதோடு நான்கிற உணர்வோடு நம்முடைய செயல்களினுடைய பலன்களை எல்லாம் நம்முடையது என்று நினைத்து, நம்மால் ஆனவை என்று நினைத்து அதையெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சிருப்போம். அதை வந்து இந்த சத்தமே உடம்பு வந்து அவ்வளோத்தையும் விழுங்கி காலி பண்ணிட்டு போய் ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு பொய் தூக்கம் வேற போடுவான். அப்பேற்பட்ட குழந்தை இவன். அவன் பொய் தூக்கம் போடுறானேன்னு கோவத்துல நான் சொல்லல. ஏன்னா அவன் என் அன்பிற்குரிய தலைவன், அண்ணல். எனக்கு மட்டும் தலைவன் இல்ல, இந்த 33 தேவர்கள் இருக்கக்கூடிய தேவர்கள்னு சொல்லுகிறோமே, அந்த அமரர்கள் அனைவருக்கும் அவன் தலைவன்.
நித்திய சூரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வைகுண்டத்தில் என்றும் இறைவனின் அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய பேறு பெற்ற நித்திய சூரிகளுக்கெல்லாம் அவன்தான் அதிகாரி, அவன்தான் தலைவன். அப்பேற்பட்டவன் இங்கே வந்து ஒரு குழந்தையாக எங்கள் ஆயர்குலத்தில் ஆயர்குடியில் வந்து இருக்கிறான். அவனுக்கு நீ இதை செய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டும் அதேதான். இன்னும் கவனமா பார்க்கணும் அந்த பாட்டுல. பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு, இங்க பள்ளம்ங்கிறது பள்ளத்தில் இருக்கக்கூடிய குளம், ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. அது இதுவே சங்க பாடல்கள்ல நான் பார்க்கும்போது இந்த பள்ளம் நீர் நெளி மருங்கில் அப்படின்னு சொல்றாரு. புலவர் பேரை மறந்துட்டேன். கடியலூர் ருத்ரங்கண்ணரார் நினைக்கிறேன், ஞாபகத்துல இருந்தான்னு சொல்றேன். நீர் நெளி மருங்குனா நீர் ஓடி ஒரு இடத்துல நெளிந்து, நெளிந்துன்னா பள்ளத்தில் இப்படி வளைந்து போற இடத்த குறி பார்த்து அங்க குளம் வெட்டணுமா. அங்க குளம் வெட்டி கோடு திருத்தி. கோடுன்னா என்ன, அதுக்கு அது போற பாதை. நீர் எப்படி வருதுன்னு பார்த்து, அது எங்க நெளியுது, அதாவது எங்க பள்ளமாகுதுன்னு பார்த்து, அந்த பள்ளத்தில் குளமாக வெட்டி அதிலிருந்து நீர் வெளியே போறதுக்கு கோடு வரைந்து, அதாவது அதுக்கு கால்வாய் வெட்டி, இப்படி சொல்றாங்க. ஒரு மன்னனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த பள்ளம்ங்கிறதே அந்த நெளிவு. அப்போ பள்ளம்ங்கிறதே ஒரு ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடிய சொல்லிங்க. அப்ப அந்த பள்ளத்தில் மேயும் பறவை எது? நீர்நிலைகளில் மேயும் பறவை கொக்கு. பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கண்டு. அதாவது ஒரு அசுரன் அவன் கள்ளத்தனமா ஒரு கொக்கு வடிவத்தை எடுத்து, பகாசுரன்கிற பெயருடைய அரக்கன் ஒரு இந்த மாதிரி ஒரு இவனை கொல்றதுக்காக கொக்கு வடிவத்தில் வரான். அவனை இவன் பார்த்துடுறான். தான் கண்டு, கண்டுனா இந்த இடத்துல உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, ஓ இது வெறும் கொக்கு இல்ல, இந்த கொக்கு வந்து ஒரு அசுரன் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு என்ன செய்யறானா, புல் இது என்று பொதுக்கோ வாய் கீண்டிட்ட. இந்த இடத்துலதான் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்காரருங்கிறது தெளிவா தெரியுது. புல் இது அவனுக்கு தெரியுது, வந்திருக்கிறவன் அரக்கன்னு தெரியுது. ஆனா அவன் எப்படி டீல் பண்றான் தெரியுமா? அத இது கொக்கு தான் ஐயா, என்ன பெரிய விஷயமா, இவன் பெரிய அரக்கன், அவன் நினைச்சுக்கிறான் அவன் பெரிய அரக்கன்னு. எனக்கு இவன் கொக்கு தான், சாதாரண கொக்கு தான். அதான் புல் இது என்று அவனை நான் கொக்கு மாதிரி, கொக்கை டீல் பண்ற மாதிரியே பண்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு புலி, ஒரு சிறுத்தை, ஒரு யானை வந்தா பயப்படுவோம், ஒரு கொக்கு வந்தா நம்ம பயப்படுவோமா? அததான் இவர் சொல்றார். ஒரு கொக்கை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படியே டீல் பண்ணிட்டான். புல் இது என்று. அவன் அரக்கன் தான், அவன் கண்டுட்டான் அதை, அவனுக்கு தெரியும் இவன் அரக்கன்னு. ஆனா அரக்கனாச்சே அப்படின்னு இவன் பயங்கரமா மெனக்கிடல. இவனை அழிப்பதற்கு அப்படி ரொம்ப எல்லாம் தன்னை ரெடி பண்ணிட்டு எல்லாம் ஃபைட்டுக்கு போல. கொக்கை எப்படி அடிப்போமோ அத மாதிரியே அடிச்சிருக்கான் இந்த அரக்கனை. புல் இது என்று பொதுக்கோ, பொதுக்கோன பிதுக்கிட்டான், பொதுக்குன்னு. அப்படி அது எங்க ஊர் பாஷையில என்னையா பொசுக்குன்னு, மதுரை பக்கம் பொசுக்குன்னு சொல்லுவாங்க, எங்க ஊர் பக்கம் பொதுக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுக்கு பொசுக்குங்கிறது வந்து சட்டுன்னு செய்யறது ஒரு காரியத்தை, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள செய்யறது. இல்லையா பொசுக்குன்னு இப்படி பேசிக்கிட்ட அப்படிங்கிறது மதுரை பாஷை. இங்க அதான் பொதுக்கு அப்படின்னு. பொதுக்கோ வாய்க்கின்ற, அது ஒரு கொக்கு தானேன்னு டபக்கம் கொக்கை பிடிச்சு இப்படி வாயை கிழிச்சு விட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு பெரிய அரக்கன்கிறதெல்லாம் இவன்கிட்ட இல்ல. இவன் அப்படி ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிட்டான். புல் இது என்று பொதுக்கோ வாய் கிண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய், பேய்முலை உண்டான் குழல்வாராய் அக்காக்காய். அப்போ மாயம் வந்து எந்த வடிவில் வந்தாலும் அது மாயம் என்பதை இறைவன் உணர்வான். அம்மாயத்தை அகற்ற அவனுக்கு நொடி பொழுது கூட அதிகம். அவனுக்கு பொதுக்கென கீண்டிட்டான். இப்படிங்கிறதுக்குள்ள மாயத்தை அகற்றிடுவான் அவன். அதனாலதான் கீழே பேய்முலை உண்டான் குழல்வாராய்ன்னு இன்னொரு குறிப்பும் கூடவே வைக்கிறார். ஏற்கனவே சொல்லியாச்சே, பேயின் முலை உண்ட பிள்ளை இவன், திரும்ப ஏன் பேய்முலை உண்டான்னு சொல்றாங்க? கொக்கு வடிவில வரும்போது, கொக்கு வடிவத்தில் ஒரு ஆபத்து வரும்னு நாம யாரும் கற்பனை பண்ண மாட்டோம். சிங்கம் வந்துச்சு, புலி வந்துச்சு, கரடி வந்துச்சு, சிறுத்தை வந்துச்சுன்னா அது ஆபத்துன்னு நமக்கு உணர முடியும். கொக்கு வடிவில ஒரு ஆபத்துன்னு உணர முடியுமா? அது ஒரு மாயை. ஆபத்தில்லாத ஒன்றாக வந்து நமக்கு ஆபத்தை விளைவிப்பது, அதுதான் கொக்கின் வடிவில் வரக்கூடிய அரக்கன். ஆனா அதை இவன் என்ன செய்யறான்? வருவானை தான் கண்டு, வர்றவனை இவன் பார்த்துட்டு, ஆனா அவன் டீல் பண்ணும்போது எப்படி பண்ணுவான்? இப்படி பண்ணிடுவான்.
அப்புறம் ஏன் பேய்முலை உண்டான்? அந்த பெண் பூதகி ஒரு அழகிய இளம் ஆயர் பெண்ணாகத்தான் வருகிறாள். அவ அழக பார்த்து அத்தனை பேரும் மயங்கி நிக்கிறாங்க. அவ ரொம்ப யாருக்குமே அவ யாருன்னு கேட்கணும்னு கூட தோணல. ஏம்மா நீ யாரு? எங்கேருந்து வர? எந்த ஊரு? அப்படி கேட்டிருக்கணுமா இல்லையா அவள? ஒரு புதுசா ஒரு பொம்பளை வந்திருக்கா ஊருக்குள்ள, சின்ன பொண்ணு வந்திருக்கா. யாருன்னு கேட்கணுமா இல்லையா? யாருமே கேட்கல அவள. ஏன்னா அவ அழகுல மயங்கி நிக்கிறாங்க எல்லாரும். ஆணும் பெண்ணும் இருவருமே அவ அழகுல மயங்கி நிக்கிறாங்க. அவ நேர வந்து குழந்தைய அப்படி கையில வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு நஞ்சு கலந்த பாலை புகட்ட முயற்சி செய்து இறைவன் வந்து அந்த நஞ்சோடு சேர்ந்து பாலோடு சேர்ந்து அவள் உயிரையும் உறிஞ்சி எடுத்துடுறான். அதற்கு பிறகு அவன் தனது சுய உருவுல அவ பூதகி இறந்து போறா. அப்பதான் எல்லாருக்கும் ஆஹா இவ அரக்கி அப்படின்னு தெரியுது. அப்ப முதல்ல என்ன நடந்தது? எப்படி கொக்கு மாயையினுடைய உருவம் என்பது நமக்கு தெரியாமல் இருந்ததோ, எப்படி ஒரு அழகிய இளம்பெண் அவள் நோக்கத்தில் வந்து ஒரு மோசமான நோக்கம் கொண்ட அரக்கிங்கிறது நமக்கு தெரியாம மயங்கி நின்னோமோ, அது அவங்கிட்ட நடக்காது. அவன் அதை கண்டு தான் வருவானை தான் கண்டு இறைவனுக்கு அது தெரியும். வரும்போது இது மாயைன்னு தெரியும். அவன் அந்த மாயையை எப்படி டீல் பண்ணுவான் அப்படின்னா, பொதுக்கோ என டீல் பண்ணிடுவான். டக்குன்னு முடிச்சு தூக்கி போட்டுருவான். மாயைகிட்ட ஃபைட் எல்லாம் கிடையாது அவனுக்கு. இப்படி சுண்டி விடுற மாதிரி சுண்டி விட்டுருவான். ஸோ இறைவனை வணங்குபவர்களுக்கு இதுதான் மாயை அகற்றும் விதம். இறைவன் அவனை வணங்குபவர்களது மாயையை அப்படி அப்படி தள்ளி விட்டுருவான். கற்றினம் மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எரிந்த பரமன் திருமுடி உற்றன வேசினி ஓடித் திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் ஆழியான் தன் குழல்வாராய் அக்காக்காய். கன்று வடிவில் ஒரு அரக்கன் வரான். பிரம்பலாசுரனோ ஏதோ பேர், நான் ஒவ்வொரு மறந்து போயிடுறேன். அந்த அசுரன் வந்து ஒரு கன்று வடிவில் வரான். அந்த கன்று மந்தையில கொஞ்சம் சேட்டை பண்ணுது. சேட்டை பண்ணுதுன்னா இவங்க பக்கத்துல போய் அதை அப்படி அடக்குவாங்க, அதை கொஞ்சம் சமாளிப்பாங்க. அப்படி பக்கத்துல வரும்போது அவனை உதைத்து கொன்று விட வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தோட அந்த அரக்கன் ஒரு கன்று வடிவில் இவன் மந்தையோட கலந்து இவன் கன்றுகளோட சேர்ந்து புகுந்து காட்டு பக்கத்துல போய் கலாட்டா பண்றான். பக்கத்துல போகும்போது தெரியுது இவன் அசுரன்னு. உடனே என்ன செய்யறான்? 2 கால்களையும் பின்கால்களையும் பற்றி அந்த கன்றினை அப்படியே தலைக்கு மேல தூக்கி இப்படி சுழட்டி வீசி எறியறான். அந்த அசுரன் எங்கேயோ போய் ஒரு விளாமரத்துல மோதி விழுந்து இறக்குறான். அந்த விளாமரத்தின் கனிகள் எல்லாம் கீழே விழுந்துருது. அந்த மரத்துல இருக்கிற கனிகள் எல்லாம். அந்த மரமும் ஒரு அசுரன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஆகவே இந்த இடத்துல வந்து கற்றினம் மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த கன்று இனம், அதான் கற்றினம். கன்று இனத்தை மேய்த்து ஒரு கன்றினை பற்றி எரிந்து கனிக்காக எரிஞ்சிருக்கானா. அது அவனுடைய சிறப்பு செயலை எப்படி சொல்றாரு? அவன் அரக்கன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, புல் இதுன்னு தான் அவன் டீல் பண்ணியிருக்கான். இவன் அரக்கன் எல்லாம் கிடையாது, இவன் கொக்கு தான். ஐயா கொக்க டீல் பண்ற மாதிரி அவன் டீல் பண்றேன்னு டீல் பண்ணியிருக்கான். அதே மாதிரிதான் இங்க. எதுக்குடா அவ்வளவு பெரிய அசுரனை தூக்கி கன்று வடிவில் இருக்கிறவன் தலைக்கு மேல சுத்தி தூக்கி எங்க எரிஞ்சிருக்கேன்னா, ஒண்ணுமே இந்த விளாம்பரத்துல இருந்து 2 பழம் பறிக்கலாமேன்னு தான் அப்படின்னு சொல்லுவான் அவன். கற்றினை மேய்த்து கனிக்காக ஒரு கன்றினை பற்றி எரிஞ்சிருக்கான் அவன். ஏண்டா ஒரு அந்த மரத்துக்கிழவின்னு 2 உழுப்புனாலே விளாம்பழம் கீழே விழுந்துரும். ஆனா நம்மால் எப்படி? எதுக்குடா அவ்வளவு அந்த கன்றினை தூக்கி அப்படி எரியற? ஒண்ணும் இல்ல, அதோ தெரியுதா ஒரு மரம், அதுல இருக்கிற விளாம்பழம் வேணுமேனு தான் அதை கீழே உதுப்புறதுக்கு தான் நான் இந்த கன்றை தூக்கி எறிந்தேன்னு சொல்றானோ. அவ்வளவு ஈஸியா அவன் பண்றான் அந்த காரியத்தை. கற்றினை மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி. அப்பேற்பட்ட இறைவனது திருமுடியை அற்றைக்கும் வந்து குழல்வாராய். அற்றைக்கும்னா அடிக்கடி வந்து, உடனே வந்து அப்படின்னு இரு பொருள் அதற்கு உண்டு. அடிக்கடி வந்துதான் அற்றைக்கும். அற்றைக்கும்னா அப்போதே அப்படிங்கிற பொருளுக்கும் வந்து குழல்வாராய். அப்படி வராமல் உற்றன பேசி நீ ஓடி திரியாதே. இந்த பரமன் திருமுடிக்கு அடுத்து சேர்த்து இப்படிதான் வாசிக்கணும் அதை. கற்றினம் மேய்த்து கனிக்கு ஒரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி அற்றைக்கும் வந்து குழல்வாராய் அக்காக்காய் உற்றன பேசி ஓடி திரியாதே ஆழியான் தன் குழல்வாராய் அக்காக்காய். அப்படி வாசிக்கணும். உற்றன பேசி நீ ஓடி திரியாதேன்னு என்ன அர்த்தம்? நீ இந்த காக்கா வந்து கான்னு ஒன்னும் அந்த கூட்டத்தோட சேர்ந்து எத்தோ கரைஞ்சிக்கிட்டே திரியும். காக்கைகள் கூட்டமா கரைய ஆரம்பிச்சா அது சீக்கிரத்துல நிப்பாட்டாது. நாய் கூட்டமா குலைச்சாலும், நரி கூட்டமா ஊளையிட்டாலும், காக்கா கூட்டமா சேர்ந்து கத்த ஆரம்பிச்சாலும் நிறுத்துறது கஷ்டம். எதையோ காக்கான்னு எல்லாம் காரணமே இல்லாம கத்திக்கிட்டே கிடக்கும் இந்த மூணும். இந்த இடத்துல அவன் என்ன சொல்றாரு? ஜீவாத்மாக்களுக்கு சொல்லப்படுவதுதான் இது. இறைவன் மாயைகள் எவ்வளவு வலுவான மாயைகளாக இருந்தாலும்
எத்துணை பலம் மிக்க மாயைகள் அவனிடத்துல எந்த உருவில் வந்தாலும் அவன் அதை இப்படி ஒரு 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 பூன்னு ஊதுற மாதிரி ஊதி தள்ளிடக்கூடிய வலிமை படைத்தவன். அவனை வந்து வணங்குவதை விட நீ கண்டதையும் பேசிக்கிட்டு திரியாத. சும்மா வெத்து பேச்சு பேசிக்கிட்டு வெறும் வம்பு பேசிக்கொண்டு ஒன்றுமில்லாததையெல்லாம் பெரிய விஷயமாக பேசிக்கொண்டு திரியாத. உற்றன பேசி நீ ஓடி திரியாத. இப்படி ஒவ்வொரு இடமா ஓடிட்டு திரியாத. ஒரு இடத்துல அதாவது ஓடி ஓடி திரிதெல்லாம் இந்த இடத்துல வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்களை, பொருளே இல்லாத விஷயங்களை, இறைவனது புகழை தவிர பிறவற்றையெல்லாம் பேசி கண்ட விஷயங்களையும் பேசி நீ ஓடி தெரியாத, காக்கா கரையிற மாதிரி கரையாத அப்படின்னு அந்த இடத்துல அது சொல்லப்படுவது. இறைவன் எவ்வளவு வலுமிக்க மாயைகளையும், எவ்வளவு மாய உருவில் வெவ்வேறு உருவில் வரக்கூடிய மாயைகளையும் உணர்ந்து, எவ்வளவு வலிமை மிக்க மாயையாக இருந்தாலும் அவற்றை ஒன்றுமில்லாதபடிக்கு அதை செய்யக்கூடிய வலிமை படைத்த இறைவனை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நீ எந்த பொருளுமற்ற வெறும் வம்பு வார்த்தைகளை பேசிக்கொண்டு திரியாதே அப்படின்னு அது பக்தர்களுக்கு சொல்லப்படுவது. கிழக்கில் குடிமன்னர் கேடு இலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு ஆழி அதனால் விழிக்கும் அளவிலே வேர் அறுத்தானை. கிழக்கில் ஆக்சுவலி இந்த கிழக்குன்னு சொல்றது அவனுடைய இந்த திசை. இப்ப துவாரகையே கிழக்கு தான். துவாரகை இருக்கிறது கிழக்கு திசை தான். அவன் இருந்த இடத்துல இருந்து அது மேற்கு. அதற்கு இந்த பக்கத்துல எந்த எதிரிகளும் இல்லாம அவன் பாத்துக்கிறான். துவாரகைக்கு கிழக்க அவனுக்கு மகதம் இது எல்லாமே அவனை நெருக்கக்கூடியதாக வந்து நெருக்குது அவனை. அவன் அதை அனைத்தையும் இல்லாமல் ஆக்குறான். ஸோ இது பின்னால நடக்கக்கூடியதை முன்னால சொல்றாங்க. ஸோ கிழக்குல இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களாம், இவர்கள் இருந்தால் ப்ராப்ளம், இவங்க வந்து நமக்கு கேடு விளைவிப்பார்கள்ன்ற அவங்களை இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நினைத்த மாத்திரத்திலேயே தன்னுடைய ஆழியால், தன்னுடைய சக்கராயுதத்தால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாரையும் குலத்தோட அழிச்சிட்டான். அதுதான் நீங்க வெண்முகில் இது சாரி வெண்முரசுல நீங்க பார்க்கலாம். அவரை எப்படியெல்லாம் கிருஷ்ணர் வந்து துவாரகையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போர் செய்கிறார், மகதத்தோட என்ன போர் செய்கிறாரு, ஏகலைவன் வந்து இது பண்ணும்போது உள்ள வந்து என்ன செய்யறாரு, அது எல்லாத்தையும் சொல்லி ஒரு குழந்தை கூட இருக்கக்கூடாது இங்க அப்படின்னு அவர் சொல்ற இடம்லாம் இருக்கு. எல்லாரையும் விட்டு கொளுத்துங்க, எல்லாரையும் போட்டு கொல்லுங்கன்னு சொல்ற இடம்லாம் வருது. அதான் இந்த இடத்துல வரக்கூடியது. விழிக்கும் அளவிலே வேறு அறுத்தானை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எதிரிகள் என்று நினைக்கக்கூடிய மன்னர்கள் எவரையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய குளர்க்கு அணியாக அந்த அந்த வலிமை படைத்தவனுடைய குழலுக்கு அணியாக நீ குழல் வாராய். அதாவது அந்த கூந்தலை அழகு செய்யும் விதமாக அந்த குழலை நீ வாரு. கோவிந்தந்தன் குழல் வாராய் அக்காக்காய். அவனுடைய வீரத்தை சொல்லக்கூடியது. அது அவன் நினைத்த மாத்திரத்துல, அவன் நினைந்திட்டு அழிப்பான், நினைந்திட்டு அழிக்க வேண்டும்ங்கிறத நினைச்சிட்டான்னா விழிக்கும் அளவிலே வேறறுத்தான். அவன் அவன் இவர்கள் அவன் அவன் நினைக்கிறது மனசுல நினைச்சிட்டான்னா கண் மூடி திறப்பதற்குள் அந்த காரியத்தை அவன் எப்படி செய்வான் அப்படின்னா வேறு அறுத்தானை. சும்மா கிளைய வெட்டி போடுற ஆள் கிடையாது. அவன் வேரோட அறுத்து எரிஞ்சிருவான். எதை வேரோடு இங்க அறுத்து எறிய போறான்? நமது பற்று, நம்முடைய மாயை, இவை அனைத்தையும் அவன் செய்வான். அழிப்பான் நினைந்திட்டு விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை. அவன் நினைக்கிறதும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வேரோட அழிப்பதற்கும் காலமே நீங்க சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம், நினைத்த உடனே, உடனேங்கிறது எந்த உடனே? கண்ணை மூடி திறப்பதற்குள். அந்த உடனே அவன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சா, அந்த நினைப்பு வந்ததிலிருந்து கண்ணை மூடி திறக்கிற அந்த காலத்திற்குள்ள வேற தான் வேரோட அழிச்சிருப்பான் அவன். அதை அதுதான் இந்த இடத்துல வருது. அவனுடைய அவனுடைய வலிமையை, அவனுடைய அவன் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமானவன், எவ்வளவு வலிமை படைத்தவன்கிறத சொல்லக்கூடியது அது. அழிப்பான் நினைந்திட்டு விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை. அப்படி செய்யக்கூடியவன். சரி, வேற எதை வைத்து அதை செய்கிறான்? ஆழி அதனால். ஆழியால் அர்த்தம். ஆழி அதனால், ஆழியின் மூலம் செய்யக்கூடியவன். இதை ஒரு நொடி நினைச்சு பாருங்க. இந்த ஆழிங்கிறது திரும்ப திரும்ப எதன் குறியீடாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா தர்மத்தின் குறியீடாக ஆழி வருகிறது. அதான் தர்ம சக்கரம்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறோம். புத்தர் சொல்ற மாதிரி அது தம்மம், அது தர்மம் என்பது ஒரு சக்கரமாக இங்கு சொல்லப்படுகிறது. சோ தர்மத்தின் சக்கரம் அவன் கையில் சுழல்கிறது. ஆகவே இந்த தர்மம் என்பதன் வழியாக
அவன் ஒரு விஷயத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் தர்மம் ஒன்றை ஒன்றை உருவாக்க ஒன்றை அழிக்கும். அப்ப தர்மம் அப்படி செய்யணும்னு நினைச்சா தர்மத்தின் வழியாக அவன் என்ன செய்வான்? விழிக்கும் அளவிலே வேற இருப்பான். அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன் அவன். அவனுடைய குழலை நீ அழகாக செய்வதற்காக நீ வந்து அழகுபடுத்துவாயாக அப்படின்னு கேட்கிறார். சரி, இதையெல்லாம் இவ்வளவு வலிமை படைத்தவன் இவன். இப்படி நினைத்த மாத்திரத்தில் கண் இமைக்கும் நொடியில் இந்த காரியங்களை தர்மத்தின் வழியாக செய்யக்கூடியவன் இவன். ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த ஜீவாத்மாக்கள் காக்கை கூட்டங்களை போல இந்த இறைவனது பெருமையையோ இறைவனது அந்த அவன் உருவாக்கக்கூடிய அவன் தரக்கூடிய அந்த அனுபூதிகளையோ நாம அனுபவிக்காம நாம எதையோ இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்கு பின்னால் போய் அதில் இருக்கக்கூடிய அற்ப சுகங்களை பெருசா நினைக்கிறோம். அதைத்தான் அடுத்த பாட்டு சொல்லுது. பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர்ச்சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடித் திரியாதே. எப்போ உனக்கு அமுதை தரக்கூடியவன், அமரர்களுக்கெல்லாம் தலைவன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அதான் முன்னாடியே அதை சொல்லியாச்சு. அண்ணல் அமரர் பெருமான் ஆயர்தம் கண்ணன் அப்படின்னு ஒரு வரிசையை வச்சாச்சு. என் அன்புக்குரிய தலைவன் அமரர்களுக்கு, அதாவது அமுதத்தை அருந்தியதால் அமரரானவர்கள் அவங்க. அமுதத்தை அருந்தியவர்களால் தேவர்களானவர்களுக்கெல்லாம் அவன்தான் தலைவன். அவன்தான் இங்க ஆயர் கூட்டத்தில் வந்து கண்ணனா உட்கார்ந்துருக்கான்னு சொல்லியாச்சு. அப்ப அவனை வணங்குனா உனக்கு அமுதமே கிடைக்குமே. ஆனா ஜீவாத்மாக்களாகிய நீங்கள் என்ன செய்றீங்க? பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர்ச்சோறும், முன்னோர்களுக்காக வைக்கப்பட்ட பிண்ட சோத்தை திங்கிறதுக்கும் இந்த பேய்களுக்கு பலி கொடுப்பதற்காக திசைகளுக்கு தோறும் பேய்களுக்கு பலி கொடுக்கறது உண்டு. இந்த கோயில் கொடையிலெல்லாம் சுடலமாடன், கருப்பசாமி இவங்க எல்லாம் ஆடி போய் இந்த பேய்களுக்கு தான் வந்து பலி கொடுத்துட்டு வருவாங்க. பேய்களுக்கு இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுக்க, இந்த பலிச்சோத்தை வச்சுக்க, ஊருக்குள்ள வந்து என் காவல்ல இருக்கிற மக்களை நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த கொடுக்கறத தின்னுட்டு பேசாம கிடக்கணும் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுது. அதுதான் அந்த கொடை, மயான கொள்ளை, கொடை, கோயில் கொடை, சாம கொடை, இது அனைத்தும் இன்னும் மொத்தமாவே இப்படித்தான் நடக்கும். சிறு தெய்வங்கள் மொத்ததும், சிறு தெய்வங்கிறது தப்பான வார்த்தை, நாட்டார் தெய்வங்கள் அனைத்துமே இப்படித்தான் அதை செய்யும். அதான் இங்க சொல்றது. அத மாதிரி இந்த பேய்களுக்கு படைக்கிறதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதுல இப்படி சோத்தை போடுவாங்க. இந்த சோத்தை திங்கிறதுக்கும் இந்த பித்ருக்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கப்படுகிற பிண்ட சோத்தையும் திங்கிறதுக்கு ஓடி திரிகிறீர்களே நீங்க. அதாவது அற்ப மாயைகளுக்கு மயங்கி அந்த மாயைகளால் வரக்கூடிய சிற்றின்பங்களுக்காக இப்படி ஓடி ஓடி திரிகிறீர்களே. பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர்ச்சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே. இது ஒரு 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 ஆசிரியன், ஒரு ஆச்சாரியன் சொல்லுது, ஒரு குருவினுடைய சொல். நம்மளை நோக்கி, குருவை நோக்கி சொல்றான். கண்ணு முன்னாடி அமுதம் மாதிரி கிடக்குறான் அவன். உனக்காகத்தான் வந்து இந்த பூமியில பிறந்திருக்கான். இப்படி ஒரு குழந்தை கோலம் கொண்டு முன்னாடி நிக்கிறான். அமுதமே திரண்டு வந்து உட்கார்ந்துருக்கு. நீ போய் பிண்டச்சோத்தையும் பலிச்சோத்தையும் தின்னுட்டு திரியறியே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்டத்து அமரர் பெருமான், அடுத்த வரியில வந்துருச்சு பாருங்க. அண்டத்து அமரர் பெருமான், அண்டம், இந்த இந்த உலகங்கள் அனைத்திற்கும் நிறைந்த அந்த தெய்வம் அவன். அமரர்களுக்கெல்லாம் தலைவனாகிய அவன், அவனுடைய அழகு அமர்ந்த வண்டு ஒத்து இருண்ட குழல், அப்படி அப்படியே தலைமுடி வந்து அப்படி கருத்து இருக்கு, வண்டு மாதிரி கருத்து இருக்கக்கூடிய அந்த அழகு பொருந்திய, அழகு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இருண்ட குழலை வந்து வாராய், மாயவன் குழல் வாராய். இப்பதான் மாயவன். ஏன்னா இந்த பிண்ட திரளையும் பேய்கிட்ட நீர் சோத்தையும் நோக்கி நம்ம ஓடும்போது அவன் புன்னகைப்பான். அடப்பாவிகளா, உங்களுக்கு நான் முன்னாடி நிக்கிறதே தெரியலையா? ஏன்னா அவன் மாயவன். அந்த மாயத்தை அகற்றுவதற்கு அவனுடைய அருள் வேண்டும். ஆகவே இந்த இடத்துல மாயவன்கிற வார்த்தையை கரெக்டா கொண்டாந்து வச்சிருக்காரு. நமக்கு திரும்ப திரும்ப நம்ம பிண்டத்திரளையும் பேய்கிட்ட நீர் சோத்தையும் தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம முன்னாடி அவன் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். கண்ணு முன்னாடி இருக்கிறேன் நானு, இப்படி ஓடிட்டு இருக்கீங்களேடான்னு. உந்தி எழுந்த உருவ மலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன். அவன் யாரு? இந்த மாயவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன். இந்த மாயத்தையும் படைத்தவன் அவன்தான். ஆகவேதான் அந்த வார்த்தை வருது. உந்தி, உந்திங்கிறது நம்ம நாபி, அதாவது தொப்புள். தொப்புளில் இருந்து உருவ மலர், தாமரை மலர் வந்து அந்த தாமரை மலரில் யாரை படைக்கிறாம? சந்த சதுமுகன், சதுர்முகன் அப்படிங்கிற வடமொழி சொல்லத்தான் சதுமுகன்னு தமிழ் ஆக்கியிருக்காங்க. சதுர் அப்படின்னா 4,
4 முகம் கொண்டவனை. சந்தத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்த சதுமுகன், சந்தஸ், வேதத்தை உச்சரிக்கக்கூடிய ஒலி, இது உச்சரிப்பினுடைய ஸ்வரம் வந்து சந்தஸ் அப்படின்னு அந்த அமைப்பு, அந்த ஸ்லோகங்களினுடைய அமைப்புக்கு சந்தஸ். நம்ம வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சந்தஸ்ங்கிறது ஒரு உச்சரிப்போடு, ஓசை உச்சரிப்போடு கூடிய ஒரு அமைப்பு. அனுஷ்டுப் சந்தகம், காயத்ரி சந்தகம், அந்த மாதிரி 3-4 சந்தகம் உண்டு. அந்த உச்சரிப்பை பொறுத்து அந்த ஸ்லோகங்களினுடைய அமைப்பு அந்த மாதிரி. அதை இந்த இடத்துல அவன் வேதங்களை படைத்த பிரம்மன்கிறதுக்கு தான் இந்த சந்த சதுர்முகங்கிற வார்த்தையை போடுறார். சந்தஸ் சதுர்முக அப்படின்னு அதை சொல்லணும். அதாவது வேதத்தை உச்சரித்து உருவாக்கிய, அது பிரம்மன் தான் முதல்ல வேதத்தை உச்சரித்து உருவாக்குறான். வேதம் அனாதியானது, அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடியது. அதற்கு முதலில் ஒலி வடிவம் கொடுப்பது பிரம்மன். அதனாலதான் சந்தஸ் சதுர்முக அப்படிங்கிற வார்த்தை வருது. முதலில் வேதத்தை, அதனாலதான் 4 வேதங்கள் ஓதுவதற்கு அவனுக்கு 4 முகங்களாம் பிரம்மனுக்கு. 4 வேதங்களும் 4 முகங்களாலும் ஓதப்பட்டு அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. ஆக இந்த இடத்துல அவர் என்ன சொல்றான், வேதத்தை ஓதி 4 வேதங்களை படைத்து அதன் வழியே படைப்பு தொழிலை மேற்கொண்டு இந்த உலகை உருவாக்கிய பிரம்மனையே தன்னுடைய உந்தியிலிருந்து எழுந்த உருவமலர் தன்னில் படைத்தவன். அப்பேற்பட்டவன் அவன். பிரம்மன் ஒரு விதை, ஆனா அந்த பிரம்மன்கிற விதை வந்து தனி விதை கிடையாது, முதல் விதை கிடையாது. அதுவே ஒரு மலர்ல இருந்து வந்த விதை. அதுல இருந்து தான் எல்லாம் வந்தது, பிரம்மன்ல இருந்து தான் படைப்பு வந்தது. ஆனா பிரம்மன் தான் முதல் தனி விதையா இல்ல. அதான் முதல் வார்த்தையில அதை சொல்லிட்டாரு, முதல் பாடல்ல முதல் தனி வித்தினைன்னு சொல்லிட்டாரு. இங்க பிரம்மனை சொல்லும் போது நீங்க அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இங்க பிரம்மன் தனி விதை கிடையாது, முதல் தனி வித்து கிடையாது அவன். ஆனா அவன் ஒரு வித்து. அப்பேற்பட்டவனை படைத்தவனே இவன் தான். கொந்த குழலை குறந்துன்னா இந்த இடத்துல சிடுக்கு அகற்றி, புளி அட்டி, எதனால அதை செய்யணும், புளி இட்டு அவன் தலையை தேய்ச்சி அழுக்கு எடுத்திருக்கேன் நான் தேய்ச்ச தேய்ப்புல முடியெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சிக்கி இருக்கும். கொந்த குழல்லாம் இந்த இடத்துல நல்ல கனமான குழல், நல்லா கொத்தா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அடர்த்தியான கூந்தல். இவனுடைய அடர்த்தியான கூந்தல்ல நான் வந்து புளியிட்டு தேய்ச்சதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஒன்னோட ஒண்ணு முடி ஒட்டி இருக்கும். அதை குறந்து அதையெல்லாம் அகற்றி, எப்படி அகற்றணுமா, தந்தத்தின் சீப்பால், யானை தந்தத்தை வச்சு சீப்பு செஞ்சிருக்காங்க, அந்த சீப்பை வச்சு அகற்றி அவனுக்கு குழல் வாராய், தாமோதரன் தன் குழல் வாராய் அக்காக்காய் அப்படின்னு சொல்றான். அது அவன் மாயவன், அவன் தான் இந்த உலகத்தில் ஜீவாத்மாக்கள் இதெல்லாம் செஞ்சவன். ஆனா ஒன்று உணர், அவனே படைத்தவன், அவன் தான் அனைத்திற்கும் ஆதி, அவனிடமிருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றது. மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வி எய்த முன் இவ்வுலகினை முற்றும் அளந்தவன். மன்னன் யார் அந்த இடத்துல? உலகை அளந்தது எந்த மன்னனுக்காக? மகாபலி சக்கரவர்த்திக்காக. அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக இவன் முன்னாடி உலகை அளந்த போது மன்னவன் தன் தேவிமார், மகாபலியினுடைய மனைவியர் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்? இறைவனது விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. விண்ணுக்கும் மண்ணுக்குமா உயர்ந்து நெடிந்து நிற்கக்கூடிய நெடுமாலாக அவன் நிக்கிற கோலத்தை, திருவிக்கிரம கோலத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களாம். அப்படி மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வெய்த முன் இவ்வுலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் முடியினை பூ அணை மேல் வைத்து பின்னே இருந்து குழல்வாராய் அக்காக்காய், பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய். இப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடியது அவனுடைய பிரம்மாண்ட உருவத்தை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அது நீ வந்து பார்க்கிறவன் இவன் குழந்தைன்னு இது வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. ஆனா இந்த 7வது பாட்டு வரைக்கும் அவனுடைய குழந்தை வடிவ சொல்லி எல்லாம் பண்ணிட்டு 8வது பாட்டுலயும் 9வது பாட்டுலயும் அவனுடைய பிரம்மாண்ட ரூபத்தை சொல்றார். அவனே அனைத்திற்கும் ஆதி மூலம், அவன் என்ன வேணாலும் செய்வாங்கிறத எப்படி சொல்றது, இப்படிதான் சொல்லணும். அவன் யாரு? நீ தலவார உட்கார்ந்துருக்கியே, அவன் தான் இந்த உலகை படைக்கும் பிரம்மனையே படைத்தவன். அவன் யாரு? முன்னாடி இந்த பூலகையெல்லாம் ஆண்டு விண்ணுலகையெல்லாம் ஆண்டு நிறைந்து நின்ற மகாபலி சக்கரவர்த்தியுடைய மனைவியெல்லாம் மகிழும்படி விண்ணையும் மண்ணையும் அளக்கும் பேருருவம் கொண்டு எழுந்த அவன் தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப அவனுடைய முடியை எப்படி செய்யணும்? பொன்னின் முடியினை
பொன் போன்ற முடியினை அப்படின்னா அவன் பிளாண்ட் ஹேர் கிடையாது, கோல்டன் ஹேர் கிடையாது. பொன்னின் முடியினைனா இந்த இடத்துல பொன் போன்ற அவனுடைய முடியினை, அவ்வளவு அழகிய முடியினை நீ பூ அணை மேல் வைத்து, பூக்களால் செய்யப்பட்ட தலையணை மேல் வைத்து பின்னிருந்து வாராய். குழந்தைய படுக்க வை. அவன் கூந்தல் அப்படி தலகாணிக்க அந்த பக்கம் போடு. தலையணைங்கிறது பூக்களால் செய்யப்பட்ட தலையணை. அதுக்கு மேல அப்படி தலைமுடிய விரிச்சு இருக்கிற மாதிரி அவனை படுக்க வை. நீ பின்பக்கமா வந்து அப்படி சுகமா மெதுவாக அவனுக்கு தலையை வாரி விடு. ஏன்னா அவன் யார் தெரியுமா? ஒரு காலத்துல மகாபலியினுடைய மனைவியரெல்லாம் மகிழும்படி இந்த விண்ணையும் மண்ணையும் அளக்கும் பேருரு கொண்டு எழுந்தவன் அவன். அந்த நினைப்போட அவனுக்கு நீ தலையவாறு. அவன் அவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன். அவனுக்கு ஒரு பேர் வச்சா பத்தாது ஐயா. ஒரு பேர் வச்சிருக்கிறவன் எனக்கு ஒரு பேர் என்னத்த சொல்றது, அதிகபட்சம் 100 வயசு கூட வாழ முடியாத மானுடனாகிய நானே 4 பேர்களால இன்றைக்கு அழைக்கப்படுகிறேன். எங்க வீட்டுல என்னை சந்தோஷம் சொல்லுவாங்க. இதுபடி சர்டிபிகேட் படி நான் ராஜகோபாலன் இருப்பேன். அபிஷியலா போகும்போது ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். இலக்கிய வட்டாரத்துக்குள்ள வந்தா என்னை ஜாஜான்னு நண்பர்கள் அழைப்பாங்க. இந்த 100 வயசு கூட வரவே வராத ஒரு வாழ்க்கையிலேயே ஒண்ணுமே இல்லாத நம்ம ஒரு ஜீவாத்மாவினுடைய சாதாரண வாழ்க்கைக்கே 4 பேர் இருக்கும்னா இவன் எப்பேற்பட்ட ஆள். இவன் எல்லாத்திற்கும் முதல் தனி வித்து. அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்துக்கு நீ எத்தனை பேர் வைப்பீங்க? 1000 பேர் வை. அதுவும் பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவன் பேரே கிடையாது அவனுக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அத்தனை பேரும் அவனுடைய பேர் தான் சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டியும் அவன் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அவன் தான், தொடக்கமும் அவன் தான், முடிவு இல்லாமல் போய்கொண்டே இருப்பதும் அவனுடைய அவன் தான். ஆகவேதான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த பிரம்மாண்டத்தை சொல்றதுக்கு தான் பேர் 1000 தாமோதரன் சொல்லி பார்த்தேன், மாதவன் சொல்லி பார்த்தேன், தூமணி வண்ணன், கார்முகில் வண்ணன், பேய்முலை உண்டான், ஆழியான், கோவிந்தன், மாயவன், தாமோதரன் எல்லாம் சொல்லிட்டேன். இத்தனை சொல்லியும் அவன் பிரம்மாண்ட ரூபத்துக்கு இந்த பேர்கள் எல்லாம் பத்துமா? முடியாதப்பா என்னால. அவன் 1000 பேர் உடையான். முடிஞ்சு போச்சு. பேர் 1000 அவன். அப்பேற்பட்ட அத்தனை பெயர்களையும் கொள்ளும் அளவிற்கு அவன் பிரம்மாண்டமானவன், பெரியவன், அவன் உயர்ந்தவன் அவன். அதான் அந்த இடத்துல பேர் 1000 குழல்வாரன். சகசிரநாமி அப்படின்னு நம்ம சிம்பிளா, அவனுக்கு 1000 பேர் இருக்கா, சகசிரநாமம் இருக்கா, அதைத்தான் சொல்றார். ஏன் அவனுக்கு 1000 பேர் போடுறீங்க? 1,00,000 பேர் போடுங்க, அதுவும் தாங்குவான் அவன். கோடி பேர் போடுங்க, தாங்குவான். கோடிக்கு மேல எத்தனை பேர் உண்டோ போடுங்க, அத்தனை பேரையும் அவன் தாங்குவான். அவ்வளவு பராக்கிரமும் அவ்வளவு புகழும் மிக்கவன் இறைவன். இறைவனுடைய செயலுக்கு, இறைவனுடைய என்ன சொல்ற, அவனுடைய சைதன்யத்திற்கு எல்லையே இல்லை. அதற்கு பெயர் போட்டுக்கிறது நம்முடைய திருப்திக்கு. ஆகவேதான் அவன் பெயரும் இல்லாதவன், பெயரும் அத்தனை பெயர்களும் உடையவன். மனிதன் தன்னால் தனக்கு முடிந்த அளவிற்கு அவனை அளந்து பார்க்கறதுக்காக அவனுக்கு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க. அவன் ஒரு சிரிப்போட சரி அப்படின்னு வாங்கிக்கிறான், அவ்வளவுதான். யானைக்கு பேர் வைக்கிறீங்க, நாய்க்கு பேர் வைக்கிறீங்க. நாய் அந்த பேர் தான் தான் என்னைக்காவது நினைக்குமா? நினைக்காது. ஆனா அதனுடைய அதனுடைய அன்பு, ஒரு மிருகத்தினுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. மனிதனாவது வெளியூர் போனா நாயை விட்டுட்டு போயிருவேன் நினைப்பான். ஆனா நாய் எப்பவாவது ஒரு மனிதனை விட்டுட்டு போகணும்னு நினைக்குதா? நினைக்காது. அது தூய அன்புடையது. அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு எல்லையே இல்லை. அதுக்கு நீங்க போடுற பேர்லாம் அதுக்கு சும்மா நம்ம திருப்திக்கு அது ஓகே. இப்படி கூப்பிட்டா இவன் கொஞ்சம் பெருமைப்படுறான், இவன் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறான், இந்த பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே இவனை பார்த்து வாலாட்டிடுவோம், திருப்தி ஆயிட்டு தொலையிட்டோம் அப்படின்னு அது வாலாட்டு தான் இருக்கும். இறைவன் அந்த தூய சைதன்யம் நிரம்பியவன். அவன் சைதன்யம் குறைவற்ற அன்பால் நிரம்பியது. அதற்கு எந்த விதத்துல எத்தனை பேரை போட்டீங்கன்னாலும் அவன் திரும்பி நம்மளை பார்த்து புண்ணாய்ப்பான். சரிப்பா, அவன் திருப்திக்கு கூப்பிட்டுக்கோ. எனக்கு இது மாதிரி எத்தனை பேர் போட்டாலும் என்னை நீ பெயர்களால் என்னை அளக்க முடியாது, பெயர்களால் வரையறுக்க முடியாதவன் அவன். ஆகவேதான் பேர் 1000 அவனுக்கு அத்தனை பேர் உண்டு. இந்த பிரம்மாண்டத்தை சொல்றதுக்கு அதை சொல்றாரு. கரெக்டா பேர் 1000 எங்க கொண்டு வந்து போடுறாரு பாருங்க. அவனுடைய திருவிக்ரம அவதாரம் விண்ணும் மண்ணும் அளந்த கோலத்தை சொல்லும் போது அங்க கொண்டு வந்து பேர் 1000 அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அந்த பேரை கொண்டு வந்து போட்டுருவாரு. அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அந்த மாஸ்டர்ஸ்ங்கிறது அந்த இடம் தான். கண்டார் பழியாமே அக்காக்காய் கார்வண்ணன் வண்டார் குழல்வார வா என்ற ஆய்ச்சி சொல் பின்தோய் மதில் வில்லிபுத்தூர் கோன் பட்டன் சொல் கொண்டாடி பாட குறுகா வினைதாமே. கண்டார் பழியாமே, பார்ப்பவர்கள் இது என்னையா கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க, பிள்ளை தலையை இப்படியா வச்சிருப்பீங்க, அதுக்கு ஒழுங்கா தலைவாரி ஒரு பூ வைக்க கூடாதா, தலைவாரி ஒரு கொண்டை போட்டு விடக்கூடாதா அந்த குழந்தைக்கு அப்படின்னு பார்ப்பவர்கள் எல்லாம் பழி சொல்லாதபடிக்கு நீ அந்த கார்வண்ணனாகிய கருநிற கண்ணனுடைய
வண்டார் குழல், வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூ போன்ற அந்த கூந்தலை வாருவதற்கு வா என்று ஆய்ச்சியாகிய யசோதையின் சொல்லை பாடிய விண்ணை தொடும் மதில்கள் நிறைந்த வில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய இந்த வில்லிபுத்தூரின் தலைவனாகிய இந்த பட்டன் விஷ்ணு சித்தனினுடைய சொல்லை யாரெல்லாம் கொண்டாடி பாடுகிறார்களோ அவர்களுக்கு வினைகள் எதுவும் வராது, குறுகாமே, அவர்களை நெருங்காது. வினைகளாய்ந்து குறுகான நெருங்காது, வினைகள் வாராது அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறாரு. இப்போ போன வியாழக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை, ஆமா சனிக்கிழமை அங்கேதான் இருந்தேன், வில்லிபுத்தூர்ல தான் இருந்தேன். கொஞ்சம் இரவு லேட் ஆயிடுச்சு அங்கே போய் சேர்றதுக்கு. இருந்தாலும் ஆண்டாள் சன்னதி இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு மனதில் ஓடின பாடல்களை மட்டும் அங்கே ஒரு முறை வந்து சொல்லி பார்த்துட்டு வந்தேன். வில்லிபுத்தூர்ல ஒரு நொடி ஆண்டாள் சன்னதியில தனித்து இருக்கிற வாய்ப்பு கிடைக்கல இந்த முறை. வழக்கமா எப்போ போனாலும் ஆண்டாள் மட்டும் தனியா அங்கன்னு உட்காந்துருப்பா, நான் போய் அவள்கிட்ட பார்த்து ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டுட்டு வந்துடுவேன். ஆனா இந்த முறை அப்படி வாய்க்கல, சரியான கூட்டம். அப்புறம் திரும்ப வெளியில வந்து வரும்போது இது இப்ப இந்த மாசம் இல்லையா, அது அவங்க ஏதோ ஒரு இந்த திருவிழா உண்டு, வசந்த திருவிழா. ரங்கமன்னாரும் ஆண்டாளும் வெளியே புறப்பாடு போயிட்டு திரும்பி வராங்க. அவ்வளவு பிரமாதமான அலங்காரம். 2 பேரும் வெண்பட்டு உடுத்தி செண்பக மாலை அணிந்து இந்த மகிழம்பூவால் கோர்க்கப்பட்ட மாலைகளையும் தலையை சுற்றி அதை அப்படி இந்த கொண்டையெல்லாம் சுற்றி அணிந்து கொண்டு பின்னால ஜடை அலங்காரம் அப்படியே ஃபுல்லா வச்சு அவ வந்து நின்ன ஒயில் வந்து அப்போ கண்ணில் அப்படியே ஒரு ஒரு 2 சொட்டு தண்ணி வந்தது. ரைட்டு, அவ வந்து நிக்கிற கோலம் ஒரு முறையாவது அதை பார்க்கணும். அவ்வளவு ஒயிலோட அதை செய்தவன் மேலே அவள் அருளோட செஞ்சிருக்கான். அவளுடைய உருவத்தை செய்தவன் இந்த ஊரே என்னது தாண்டா, இந்த இருக்கான் பாரு இந்த ரங்கமன்னார் பக்கத்துல, இவனே ஏன் எனக்குரியவன் தான் தெரியுங்கள அப்படிங்கிற அந்த திமிர்ல அவ எழுந்து நிக்கிற கோலமும் அவளை ஒரு நொடி பார்த்தா போதும். பார்த்த ரொம்ப மகிழ்ச்சியோட திரும்பி வந்தேன். அவ இங்க இந்த சொல், இந்த ஒவ்வொன்றுலயும் ஒரு கடைசியா பாடுற சொல் உண்மை. கொண்டாடி பாட குறுகா வினைதாமே அப்படிங்கிறது உண்மை. அதை ஒரு முறை அங்க போய் நீங்க வில்லிபுத்தூர்ல போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்தா அதை உணர முடியும். அவ நீங்க இந்த பாடல்களை இவ்வளவு தோய்ந்து கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இது 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 இதை உணர முடிந்தவர்கள். ஒரு முறை போய் வில்லிபுத்தூர்ல பாருங்க, நமக்கு தெரியும். நன்றி நண்பர்களே. நன்றி நன்றி. அதே பள்ளத்தில் மேயும் பறவைங்கிறது அவர் வந்து அது கொக்குன்னு சொல்லாம அதை ஒரு குறிப்பால் உணர்த்துகிறார், அவ்வளவுதான். பள்ளத்தில் மேயும் அதை அந்த அதை அந்த சந்தத்துக்காக அதை எடுத்துட்டு வர்றாரு உள்ள, அந்த எதுகை செட் ஆகணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வர்றது தான் அது. பள்ளத்தில் மேயும் பறவை புல் உருக்கொண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பள்ளத்தில் மேயும் புல் உருங்கிறது கொக்கை குறிக்கக்கூடியது, அவ்வளவுதான். அந்த பள்ளத்திற்கு எதுவும் பெரிய இந்த இந்த தனிப்பொருள் ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுக்கென கீண்டானை அப்படின்னு, புல் இது பொதுக்கோ என கீண்டானை, பொதுக்கோ கீண்டானை, அதாவது அது அது அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அந்த அசுரன் தான் தெரிந்து கொண்டான். ஆனா அந்த அசுரனுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவன் கொடுக்கல. இது ஒரு புல் அப்படின்னு தான், இது ஒரு கொக்கு தான், கொக்கை எப்படி நம்ம டீல் பண்ணுவோமோ அத மாதிரியே அதை கையாண்டிருக்கான். பொதுக்கோ அப்படின்னா இப்படி இப்படி கையில இப்படி வச்சு இப்படி பிதுக்குன மாதிரி அப்படி படக்குன்னு பண்ணி அதை கீழே போட்டான், அந்த கொக்கை வாயை கிழிச்சு போட்டான் அப்படிங்கிறதுதான் பொருள். அது மாயைங்கிறதாக எடுத்துக்கொண்டோமானால் நமது மாயையை அகற்றுவதற்கு அவன் அந்த மாயை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் அவனுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. அவன் ஒரு கொக்கு மாதிரி தான் நினைச்சு அதை டீல் பண்ணுவான், அவ்வளவுதான். நன்றி. அடுத்த வியாழக்கிழமை நன்றி. நன்றி.